ஹலோ ஆடியன்ஸ், இந்த வீடியோவில் விடாமுயற்சி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறேன். இது ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ தான். ஸோ எல்லாருமே பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவராலா படம் எப்படி இருக்கு, தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கூடிய சீக்கிரமே இந்த படத்தை பத்தி நிறைய பேசுவோம், பிகாஸ் பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தை நான் பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படமும் இந்த விடாமுயற்சி படமும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ அந்த படத்தை பார்த்துட்டா எனக்கு விடாமுயற்சியை என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் இந்த பிரேக் டவுன்ங்கிற படத்தை பார்க்கல. பட் கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த படத்தை நான் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் பிரேக் டவுன்ங்கிற படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ நீங்க தாராளமா போய் விடாமுயற்சிங்கிற படத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இந்த பிரேக் டவுன்ங்கிற படத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸை சொல்றேன். அதுக்கப்புறம் ஓவராலா என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த படத்துக்கு போலாமா வேணாமாங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த விடாமுயற்சிங்கிற படத்துக்கு கரெக்டான ஒரு கேமரா ஒர்க் கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துலயும் அந்த கேமரா ஒர்க் மீட்டர் மேலையும் போகல கீழையும் போகல, ரொம்ப சட்டிலா ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆக்டிங் தான். எல்லார்கிட்ட இருந்தும் ஜென்யூனான ஒரு ஆக்டிங்கை வாங்கியிருக்காரு டைரக்டர் மகிழ் திருமேனி. எந்த இடத்துலயும் ஓவர் ஆக்டிங் யாரும் பண்ணிடல, ரொம்ப ஜென்யூனா ஆப்டா இருக்கு ஆக்டிங். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம அனிருத்தோட மியூசிக் தான். குறை சொல்லிட முடியாத அளவுக்கு தான் மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காரு. பெருசா குறை சொல்றதுக்குன்னு ஒண்ணு இல்ல. அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்டோரி டெவலப்மெண்ட். மகிழ் திருமேனி இந்த ஒரு ஸ்டோரியை ரொம்ப அழகா டெவலப் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்குள்ள அவரோட விஷன் என்ன, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதையும் ரொம்பவே அழகா கன்வே பண்ணிருக்காரு. அதே மாதிரி கேரக்டர் ஆர்க்குமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் தான் மேஜரா பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டர்ஸ்க்கான ஆர்க் என்ன, அந்த கேரக்டர்ஸ்க்கான டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்பவே அழகாவும் சொல்லியிருக்காரு மகிழ் திருமேனி. கடைசி பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம ஏகே தான். எனக்கு இந்த படம் பாக்குறப்ப ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, ஏகேக்காக உருவாக்கப்படாத ஒரு படத்துல ஏகே நடிச்சிருக்காரு. நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஏகே நினைச்சிருந்தாலோ இல்ல மகிழ் திருமேனி கூட ஒரு சில சீக்வன்ஸை மாத்தி அமைச்சிருக்கலாம், இல்லனா வேற மாதிரி கூட எழுதிருக்கலாம். ஆனா அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவை, படத்துல வரக்கூடிய அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா எடுத்திருக்காங்க படத்தை. இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு படம் நடிக்கிறது பெரிய விஷயம். அதை நம்மளுடைய ஏகே பண்ணிருக்காரு. அதே மாதிரி படமும் கம்ப்ளீட்டா ஹாலிவுட் லெவல்ல தான் இருக்கு. நமக்கு பாக்குறப்பே தெரியுது அந்த குவாலிட்டி. ஸ்டோரி வைஸ்லயும் சரி, ஆக்டிங் வைஸ்லயும் சரி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, ஒரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் இன்டராக்ட் பண்ணிக்கிறதும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல போனா இங்க இருக்கிறவங்களுக்கு அது புதுசாவும் இருக்கலாம். அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். நெக்ஸ்ட் படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரேஷன். இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருக்கணும், ஸ்கிரீன் பிளே டிராகியா இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. சொல்ல போனா ஸ்கிரீன் பிளே நல்லா தான் இருக்கு. படத்துல அடுத்து நடக்க போற சீக்வன்ஸுக்காக மகிழ் திருமேனி ஆடியன்ஸ் ரெடி பண்றதுக்காக தான் அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய த்ரிஷாக்கும் ஏகேக்குமான ஃபேமிலி அப்புறம் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் நிறையவே இருக்கும். அதை தான் நிறைய பேர் ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருக்கணும், டிராகியா இருக்கணும் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு ஸ்டோரி டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபே கனெக்ட் ஆகாது. அதுக்காக தான் மகிழ் திருமேனி ஸ்டார்டிங்ல அவசரப்படாம ரொம்ப பொறுமையா அந்த ஸ்டோரியை ரொம்ப அழகா டெவலப் பண்ணிருக்காரு. ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னா, யாருடைய பேச்சையும் கேட்காம பிளைண்டா தியேட்டருக்கு போய் உட்காருங்க. மகிழ் திருமேனி கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புவாரு, அதுக்கு நான் கேரண்டி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மை கருத்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.